எங்கள் மம்மி வந்து வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் இது. இதை வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக இந்த வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்ன திங்ஸ் போட்டிருக்காங்கன்னு இப்போ வந்து எங்கள் மம்மி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கப்பலில் மம்மி, இந்த எண்ணெயில் நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் போட்டுக்கிங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஹாய், இதான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம என்னென்ன பொருள் நம்ம சேர்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போது இது தேவையான பொருள் மட்டும் உங்களுக்கு நான் கொஞ்சமாக காமிக்கிறேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் லிட்ரு கணக்கில் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் இருக்குது. அடுத்தது ரோஜா இதழ், மருதாணி, பெரிய நெல்லிக்காய் காய வச்சு நீங்கள் எத்தனை லிட்ரு எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காவை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. அடுத்தது ஆவாரம்பூ, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி தழை, அடுத்தது கருவேப்பிலை, இது வெப்பாலை பட்டை, வெப்பாலை தழை இல்லை பட்டை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் தேவையான அளவு எடுத்துக்குங்க. அடுத்தது வெந்தயம் அதிகமாக போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எவ்வளோதுக்கு வெந்தயம் நம்ம சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது மாத்திரம் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா விளக்கெண்ணெய். இது எல்லாமே கலந்தது தான் நம்ம ரெடி பண்ண இந்த ஹோம்மேடு ஹேர் ஆயில். இதெல்லாம் அப்படியே பச்சையாகவே கட் பண்ணி போட்டு நம்ம இது மாதிரி நம்ம ரெடி பண்ணும் பொழுது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் இந்த இப்போ சொன்ன தேவையான பொருள் எல்லாமே இதில் போட்டு நம்ம வெயிலில் ஒரு 1 வீக்கு நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு இது மாதிரி கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகி இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணுனாக்கா கடைசியாக ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம எடுத்து எண்ணெயை இது மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டி நம்ம வச்சோம்னா பார்க்கவே எண்ணெய் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பார்க்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் இச்சிங் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். நல்லாவும் முடியும் கொட்டாது, உதிர்வு நின்றுடும். முடி கொட்டினா கூடக்க முடி கொட்டுறது உதிர்வு நின்றுடும். அதுக்கு பிறகு பார்த்தாக்க நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வெயில் நாளாக இருக்கிறதுனால இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி குயிக்காக, ஏன்னா இது வந்து சன்லைட்டில் மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து காய்ச்சறதெல்லாம் இல்லை. இது காய்ச்சாமையே நம்ம வெயிலில் பதப்படுத்தி நம்ம இப்படி ரெடி பண்ணும் பொழுது இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் தேங்காய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இதை ரெடி பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த எண்ணெயில் என்னென்ன திங்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன டவுட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை